வணக்கம் ஓஎச் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட. ஸோ மக்கள் அந்த கொஸ்டினுக்கு என்னெல்லாம் பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லா ஃபன்னா இருக்க போகுது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஸோ இப்போ நம்ம கூட 3 பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் இருக்காங்க. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. வணக்கம், உங்க பேரு? என் அக்ஷயா, ஆர் காவ்யா, அஞ்சுஸ்ரீ. உங்க 3 பேருக்கும் ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு? எனக்கு சமந்தா, எனக்கு த்ரிஷா, நயன்தாரா. நாளைக்கு நீங்க ஏஞ்ச உடனே சமந்தாவா மாறிட்டீங்க, நீங்க தான் சமந்தா, என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் விஷயம்? நான் தெரியலையே. என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். த்ரிஷா, நான் என்ன பண்ணுவேன்னா விஜய் கூட நடிப்பேன், எனக்கு ஆசை. சோ கில்லி 2 நடிப்பீங்க. நயன்தாரா என்ன பண்ணுவாங்க? ரஜினி கூட நடிப்பேன். என்ன படம்? காவாலயா 2. ஓகே, சோ பதில்லாம் கேட்டிருப்பீங்க. சமந்தா என்ன பண்ணுவீங்க? நாக சைத்தன்யாவோட திருப்பி போய் கம்பைன் ஆயிடுவேன். நாக சைத்தன்யாவோட மஜ்னு 2 பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க ஹீரோயினா? எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஹீரோயினியுமே பிடிக்காது. புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம். நன்றி, வணக்கம். இதெல்லாம் கட்டாயம். ஹீரோ சொல்லுங்க, ஹீரோ. எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும். The good. ஏன்னா ஆங்கர் இல்ல, இன்ஸ்பிரேஷன், அதனால. ஓகே. Thank you. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர். தேங்க் யூ. வணக்கம் அம்மா, உங்க பேரு? பிரபாவதி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? நயன்தாரா. நயன்தாரா பிடிக்குமா? சரி, நாளைக்கு காலையில நீங்க ஏஞ்சோன்னு நயன்தாராவா மாறிடுறீங்க, முதல்ல என்ன விஷயம் பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவேன். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. 10 ரூபா சாமி. ஏன்? ஏன்னா உடம்புக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பசங்களுக்காக வேண்டின்னு சாமி கும்பிடுவேன். இன்ஃப்ளூயன்ஷியலா பண்ணுவீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. சந்தோஷமா இருக்கலாம்ல. இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். இப்ப நம்ம கூட 3 பேர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? காயத்ரி, கீதா. காயத்ரி. சோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? சூர்யா, சிவகார்த்திகேயன், தேசு. ஓகே, நாளைக்கு ஏஞ்சோன்னு நீங்க சூர்யாவா மாறிட்டீங்க, அன்னைக்கு என்ன விஷயம் பண்ணுவீங்க? சூர்யான்ற ஒரு பவரை எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க? டக்குன்னு கேட்டா என்னக்கா சொல்றது? ஆஜிபதி வர ஆஜிபதி ராதி முகக்கார பாக்க. நிறைய படம் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், என்ன ஸ்கிரீன்ல நல்லா படங்கள். பேசிக்கா கங்குவா நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்க? சத்தியமா கிடையாது, நான் சூர்யா ஃபேன். நான் எப்படி சொல்ல முடியும்? செமையா இருக்கு கங்குவா. 2 வருஷம் கழிச்சு நான் தியேட்டர்ல பார்த்தேன், அதனால இன்னும் நிறைய படம் கொடுக்கணும் தியேட்டர்ல வந்து, அதனால சொன்னேன். சிவகார்த்திகேயன் அவர் படம் எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவர் இல்ல, நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏந்த உடனே நீங்க தான் சிவகார்த்திகேயன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு? சேவை, ஃபுட்டு, அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம். சோ தளபதி கிட்ட போயிட்டு வரோம். சொல்லுங்க தளபதி. தளபதி இப்போதைக்கு நான் அரசியலில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த இடத்துல அவராக இருந்தால், இப்போ 69 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இன்றைக்கி ஷூட்டிங்காக இருந்தால் நான் அதை பற்றி யோசிக்கலாம். நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும், நிறைய அவர் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. அவர் வருவார் பண்ணுவாருன்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். என்ன பிடிச்ச கோடி பேர் காட்ட வெளியில. ஸோ எங்களோட எண்ணமும் அதுதான், மற்றவங்க யாரும் செய்யலை, இவர் மூலியமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் படத்தை குவிட் பண்ணணும்னு ஒரு விபரீத முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது, அதை நான் மாற்ற முடியுங்கிறதுக்காக நான் இறங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? நிஷானி, தமிழ்ச்செல்வன், சரண்யா, செல்லம்மாள், பவித்ரா. உங்களோட ஃபேவரட் ஆக்டர்லாம் யாருன்னு இப்போ லைனா சொல்லுங்க. தனுஷ், விஜய், நயன்தரா, விஜய், சூர்யா. தனுஷ்ன்ற பவரை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம நயன்தாரா கிட்ட போயிட்டு வருவோம். சொல்லுங்க நயன்தாரா. என்னது? நாளைக்கு காலையில ஏஞ்சோன்னு நீ நயன்தாராவா மாறிட்ட, என்ன பண்ணுவ அன்னைக்கு? ஜாலியா இருப்பேன். அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க,
ஆட்டோகிராஃப்லாம் கேட்பேன், எழுதி கொடுத்துருவேன். ஓ, ஆட்டோகிராஃப் போடுவாப்புல எல்லாருக்கும் அதானே. அதுக்கப்புறம் ஸோ அடுத்து விஜய் கிட்ட போவோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பேன். விஜயவா இருந்தா அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு நினைப்பேன். வேற யாரு விஜய் சொன்னது? என்னோட ஃபேன்ஸ் எல்லாரையும் போய் பார்ப்பேன். உங்களோட அரசியல் கொள்கை என்ன? எல்லா லேடிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்புறம் அவங்களோட சேஃப்டி பார்ப்பேன். வணக்கம், உங்க பேரு? பிரேமாமா. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? ரஜினி சாரும் பிடிக்கும், விஜய் சாரும் பிடிக்கும். யாராவது ஒருத்தர்? விஜய் சார். ஓகே, நாளைக்கு ஏஞ்ச உடனே நீங்க தான் தளபதி, என்ன விஷயம் முதல்ல பண்ணுவீங்க? என்ன விஷயம், எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும். இந்த உலகத்தில் யாரும் சீக்கிரம் இப்போ பிள்ளைங்க அப்பப்போ பயப்படுறாங்க, அந்த பயம் இருக்கக்கூடாது. தைரியமாக வெளியே வரணும். இப்போ 2026ல நீங்க தான் சிஎம்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து? வந்தால் நல்லது தான்மா, வந்தால் நல்லது தான். சரி, வணக்கம், உங்க பேரு? புருஷோத்தமன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? சூர்யா. ஹீரோயின் கூட சொல்லலாம். இல்ல, சூர்யா தான். ஹீரோயின் பிடிக்காது. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஓகே, ஸோ நாளைக்கு ஏஞ்ச உடனே நீங்க சூர்யாவா மாறிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸை பார்ப்பேன். ரெண்டாவது என் மேனேஜர்கிட்ட என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, என்ன இருக்குது, எங்கள் ஷூட்டிங்கு என்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன். எதுவுமே இல்லை, நோ ப்ரோக்ராம். அப்போ வீட்டில் ஃபேமிலியோடு இருப்பேன். ஃபேமிலியோட எங்க இருப்பீங்க? சென்னையா, மும்பையா? புஷ்பா ஆஜ் வண்டா. எங்கே இருக்கோ அந்த ஷூட்டிங் ஏற்ற மாதிரி, நம்ம ஷூட்டிங் பிளேஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? லாரன்ஸ். தளபதி. நாளைக்கு ஏஞ்ச உடனே நீங்க தளபதியா மாறிடுவீங்க, என்ன விஷயம் பண்ணுவீங்க அன்னைக்கு? திருப்பி நடிக்க ஸ்டார்ட் பண்றோம். அப்போ அரசியலே இழுத்து மூடிடுவீங்க? அப்படி இல்ல, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி பார்த்துப்பேன். சொல்லுங்க ராகவா லாரன்ஸ். நான் இருந்தா என்ன, திருப்பி அதே கண்டினியூ தான். கம்பேக் இல்லாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு அதே ஒரு ஹாப்பினஸா செஞ்சுட்டு இருப்பேன். அது யூசுவலா பண்றது தானே? ஆமா, அதுதான் அவர்கிட்ட இருக்க பெரிய ஒரு இதுவே அட்ராக்ட். அது செய்யற மனசு எல்லாட்டையும் வராதுல்ல. உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அவர்கிட்ட ஒரு நல்ல திறமை மனசு. அவரை பார்த்து இப்ப பாலாவும் நம்ம பார்த்தோம்னா அவரும் பண்றாரு. அதுக்கு நீங்க ராகவா லாரன்ஸா இருந்து ஹெல்ப் பண்ண வேணாமே? உங்க பேர் என்ன? பாலாஜியா இருந்து கூட ஹெல்ப் பண்ணலாமே? இதனால முடியாது, அதனால தான் பேர் யூஸ் பண்ணிக்கிறான். இல்ல அப்படி இல்லை, இப்போ படிச்சுட்டு இருக்கோம், படிச்சு முடிச்சு தான் நம்ம அப்படி பண்ண முடியும். அதனால அவர் ஃபேனா இருந்து நான் பண்ணலான்னு. இப்போ 2026ல நீங்க சிஎம்மா வந்தா சென்னைக்காக என்ன பண்ணுவீங்க தளபதி? நான் சிஎம்மா வந்தா முதல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் இல்லை. இப்போ ஏன் உங்க பிகில் படத்தை யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு இந்த முடிவா? என்னென்ன இது உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது. சும்மா நகத்தை கடிச்சேன்ப்பா, அதுக்கு லைட்டு கம்பத்தில் கட்டி போட்டு என்ன அடியோ அடின்னு அடிச்சு போட்டானுங்க. அது மூவினால போச்சு படம், இல்லைனா நார்மலாக எல்லாம் போயிட்டு இருக்காது. நான் மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன், எஜுகேஷன் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை, பிகில் நல்லா இருந்துச்சு, வாரிசு தான் கொஞ்சம் டர் வாங்கிச்சு. சரி, ஓகே. படியில ஏறி வாங்க சொன்னா என்னடா பேசுற நீ? ஓகே, थैंक यू. வணக்கம், உங்க பேரு? ஸ்ரீதேவி. ஜெயஸ்ரீ. உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஹீரோயின் யாரு? எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். நதியா. ஓகே, நாளைக்கு ஏஞ்ச உடனே நீங்க த்ரிஷாவா மாறிட்டீங்க, முதல்ல என்ன விஷயம் பண்ணுவீங்க? மூஞ்சி கழுவேன். இப்போ த்ரிஷா அது ஒரு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செலிபிரிட்டி. ஸோ அப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பவரை வச்சு? நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன் லைஃபை, அவ்வளோதான். நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபாக வாழுவேன். பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா? எப்படி? எப்படின்னா ஒரு பெரிய கார் வாங்கிட்டு ஒரு பெரிய பங்களாவில் போயிட்டு ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். ஏன்? டெய்லி ரொட்டீன் ஒர்க் தாங்க. காலையில் எழுந்துக்கிறது, சமைக்கிறது, வீட்டு பசங்களை பார்க்கறது, வேலைக்கு போகிறது, அதனால அது போர் அடிக்குது. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மதியம் சரி, கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணலாமே பார்க்குறேன். த்ரிஷாவா இருந்தா வேலை பார்க்க வேணாம்னு சொல்றீங்க? கிடையாது, வேலை பார்த்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, என்ஜாய் பண்ணலாம்ல. ஓகே, நம்ம இப்போ நதியா மேம் கிட்ட கேட்போம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஸோ யூத்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் சேம் திங், லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணலாம். கொஞ்சம் ரொட்டீனை தவிர, கமிட்மெண்ட்டை தவிர வி கேன் பி ஹாப்பி வித் தட். நீங்க எல்லாமே ஃபீலிங்கா சொன்னீங்க, பட் நீங்க தான் நதியான்னா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்றத சொல்லுங்க. உமன் எம்பவர்மெண்ட்டாக இருப்பேன் ஒரு எக்ஸாம்பிளா. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.